இப்போ நாங்கள் கோழி கறி உண்டாக்க போகிறோம். அதுக்கு சிக்கனை வந்து நல்லா வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம். கோகோனட் ஆயில் 2 கரண்டி சேர்ப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் உளுவரிசி சேருங்க. அதோட பட்டை 2 துண்டு, 2 ஏலக்காய், அதோட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை, அதோட ஒரு கை தக்காளி, அதோட இஞ்சி பூண்டு 2 கரண்டி, அதோட இதுக்கு கொஞ்சம் உப்பு சேருங்க. அடுத்தது இது நல்லா வதங்கிட்டு இதுக்கே நாங்கள் மசாலா எல்லாம் சேர்த்துக்கொள்வோம். மஞ்சள் தூள் 1/4 கரண்டி, மல்லித்தூள் 6 கரண்டி சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன டீஸ்பூனால 6 கரண்டி, அதோட சில்லி பவுடர் 3 கரண்டி, அதோட மிளகு வந்து 1/2 கரண்டி, மிளகுத்தூள் 1/2 கரண்டி, அதோட நாங்கள் செஞ்சு வச்சுருந்த கரம் மசாலாவில் போட்டுக்கிறோம். இந்த எண்ணெயிலே நல்லா மூடட்டும். தயிர் சேர்த்துக்கணும். 2 கரண்டி சேர்த்துக்கோங்க. அதோட இதுக்கு நாங்கள் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். நல்லா வளைஞ்சிட்டு அதோட நாங்கள் கழுவி வச்சுக்கிற 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிறோம். நல்லா கழிச்சிடுவோம். அங்கே உப்பு பார்ப்போம். உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நாங்கள் உப்பும் சேர்த்துட்டோம்.
நாங்கள் இதுக்கே உருளைக்கிழங்கு வெட்டி போடுவோம். பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிறோம். சிக்கன் சுக்கட்டையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது மாதிரி நாங்கள் பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிறோம். அதை வெட்டி சேர்த்துக்கோம். இப்போ இதுக்கு பெருசு பெருசாக அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 3 விசிலில் நாங்கள் சிக்கன் கறியங்கடை ரெடி ஆகிடும். இதை நல்லா பிரட்டிட்டு இதுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்வோம் தேவையான அளவு. இப்போ இதுக்கு நாங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு புளியெல்லாம் பாருங்கள். மூணு விசில் விட்டுட்டு உங்களுக்கு திருப்பி காட்டுறோம். இது நல்லா மூடி 3 விசில் விடுவோம். எங்களோட அருமையான கோழி கறி ரெடி ஆகிட்டு நீங்களே இப்படி செஞ்சு பாருங்கள்.